அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வுக்கான தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 119 வரைக்கும் ஆன்சர் கீ ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ 120வதுலேருந்து நான் ஆன்சர் கீ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 120க்கு ஆப்ஷன் டி அபுல் காசிம். அதாவது சீரா புராணத்தை எழுதினவங்க வந்து வள்ளல் சீதக்காதின்னு தெரியும், பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நிறைவுற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அபுல் காசிம் ஆப்ஷன் டி. 121க்கு எதுகை, சரிங்களா? இரண்டடி கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கண்ணி, சரிங்களா? எதுகையால் தொடுக்கப்படும் கண்ணி. 122க்கு ஆப்ஷன் ஏ, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 122க்கு ஆப்ஷன் ஏ. 123க்கு பக்தி இலக்கியம். 123க்கு பக்தி இலக்கியம் ஆப்ஷன் சி, சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். அதாவது கவிதை வந்து ரொம்ப அரிது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 124க்கு ஆப்ஷன் பி. 125க்கு ஆப்ஷன் டி, நிறைய கொஷனில் கேட்டிருக்காங்க. 125க்கு ஆப்ஷன் டி. 126க்கு பொழிப்பு எதுகை, சரிங்களா? நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு, கூழை, கீழ்கதுவை, மேற்கதுவை, முற்றுமோனை. இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் நான் போட்டிருப்பேன், சரிங்களா? அடுத்தது 127க்கு வஞ்சி கலைக்குரிய சீரமைப்பு வந்து ஆப்ஷன் பி, சரிங்களா? 128க்கு ஆப்ஷன் சி, வண்ண பண்பு பெயர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. வஞ்சி விருத்தம் அப்படின்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? அடுத்தது 130வது கொஸ்டின். 130வது வந்து சி, ஆப்ஷன் சி வந்து 130வது ஆன்சர். அலை அப்படின்னா புற்று, கலைனா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இலைத்தல். ஆப்ஷன் சி ஆன்சர் அதுக்கு. 131க்கு ஆப்ஷன் சி. 132க்கு பி, ஆப்ஷன் பி, பேராளர். 132க்கு பேராளர் அப்படின்னு சொல்லுவாங்க. 133க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் ஏ ஆன்சர் 133. எல்லாமே இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 134க்கு இது எல்லாருக்குமே தெரியும், தேவநேய பாவனர், சரிங்களா? 135க்கு ஆப்ஷன் டி, சரிங்களா? 136க்கும் ஆப்ஷன் டி தான். உயர்தனி செம்மொழியை சொன்னவங்க யாருன்னா ஆப்ஷன் டி, இந்த பரிதிமார் கலைஞர் தான், சரிங்களா? 137க்கு தேவநேய பாவனர். 137க்கு தேவநேய பாவனர் அவர்கள் ஆப்ஷன் சி. 138க்கு யார் அப்படின்னா டென்டேட்டிவ் கீ தான். திருவிக்காவும் சொல்லியிருப்பாங்க, ராபியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கீ ஆன்சர் வந்த அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு ஏவும் டியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது 139க்கு ஆப்ஷன் ஏ, சரிங்களா? 140க்கு ஆப்ஷன் ஏ. 141க்கும் ஆப்ஷன் ஏ. 142க்கும் ஆப்ஷன் ஏ. பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாமே ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஆன்சர் இந்த பக்கத்தில் 139லேருந்து 142க்கும் 2 வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 143 பார்ப்போம். 143க்கு ஆப்ஷன் பி ஆன்சர். 144க்கு பண்புத்தொகை. 145 திருக்கடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் நல்லாதுன்னு நமக்கு தெரியும். சிறுங்கி பேரம்னா குகன் இருக்கிற இடம் தான் சிறுங்கி பேரம். நம்ம கம்பராமாயணத்தில் படிச்சிருப்போம். அனகன் அப்படின்னா ராமன், இதில் தெரிஞ்சிருக்கும், கம்பராமாயணத்தில் இருக்குது. அடுத்தது இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலையடையடி. இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சரிதம் ஆப்ஷன் ஏ. 150க்கும் ஆப்ஷன் ஏ, 1891. 151 குதம்பை சித்தர். உலகம் வந்து நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் 152க்கு வந்து உறுதியாக, இது வந்து டென்டேட்டிவ்க்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதில் சொல்ல முடியாது ஆப்ஷன் கீ ஆன்சர். 153க்கு சி, சரிங்களா? இந்த எடுப்பார் கைப்புள்ளைக்கு யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுருப்பார், சுயநலமாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 154க்கு பிறவினை, ஆப்ஷன் டி ஆன்சர். அதுக்கப்புறம் 155க்கு ஆப்ஷன் டி, இது நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம், ஆப்ஷன் டி. 156க்கு டி, ஆப்ஷன் டி. 157க்கு ஆப்ஷன் இ, இது தெரியும்ல, தா தீ தீ தூ தூ, அந்த லைனில் அகரவரிசை முறைப்படி. அதுக்கப்புறம் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஆப்ஷன் சி ஆன்சர் அதுக்கு. 158க்கு ஆப்ஷன் சி ஆன்சர். 159க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். கல்லிலே நார் உரித்தல் வந்து ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருப்பாங்க, இல்லை அது இயலாத ஒன்று தான் ஆன்சர் அதுக்கு. மற்றதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 160க்கு வந்து ஆப்ஷன் டி, சரிங்களா? 161க்கு வந்து ஏவும் டியும் ஆன்சர். கீ வந்த அப்புறம் நம்ம அது பார்த்துப்போம், சரிங்களா? அடுத்தது 162க்கு திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், குமரிலப்பட்டர். 163க்கு சி, சரிங்களா? 164க்கு தேவராட்டம் சி. 165க்கு அண்ணா, சரிங்களா? 166க்கும் அண்ணா தான், சரியா? அடுத்தது 167க்கு ஈரோடு தமிழன்பன். சென்றியுள்ளவரைக்கும் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி வாணிதாசன், ஆப்ஷன் சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 169க்கு
உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை சி. சரிங்களா, 170க்கு வந்து மெய்ப்படிமம் ஆப்ஷன் பி. 171க்கும் ஆப்ஷன் பி தான், சோழன் நல்லுருத்திரன். சிதவல் வந்து தலைப்பாகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஆப்ஷன் டி. தெம்மாங்கு அப்படின்னா ஆப்ஷன் பி, தென் கூட்டல் மாங்கு. 174க்கு இடைக்காட்டு சித்தர், ஆப்ஷன் பி. 175க்கு பெரியாழ்வார், ஆப்ஷன் சி. சரிங்களா, 176க்கு திருநாவுக்கரசர், 176க்கு திருநாவுக்கரசர், ஆப்ஷன் ஏ. தமிழ் 3000 திருமுறை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 178க்கு ஆப்ஷன் டி. 179க்கு நான் திடலில் ஓடுறேன், ஆப்ஷன் சி. சரிங்களா, 180க்கும் ஆப்ஷன் சி. அடுத்தது 181, அதுக்கு வந்து ஆப்ஷன் பி. சரிங்க, 182 வினையச்சம் ஓடி, வினை முற்றுனா வந்தான், ஆப்ஷன் சி. சரியா, அடுத்தது 184க்கு ஆப்ஷன் சி அறைந்தவர். 185க்கு அகலாது போகாது, எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க, இல்லை தப்பு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி. 186க்கு ஆப்ஷன் சி. 187க்கு ஆப்ஷன் டி. சரி, 186க்கு டி, சாரி சின்னு சொல்லிட்டேன், டி. 187க்கு டி தான். சரிங்களா, 188க்கு வழக்கறிஞர் நான் பிச்சமூர்த்தி. 189க்கு ஆப்ஷன் ஏ பிசிராந்தையர் பாரதிதாசன், கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். 191 அறிஞர் அண்ணா அவர்கள். சரியா, உணவு உடைக்கு அப்புறம் புத்தக சாலை தான் மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க யார், அறிஞர் அண்ணா. சரிங்களா, 192க்கு மனுமுறை கண்ட வாசகம். 193க்கு லில்லியன் வாட்சன். 194க்கு விலங்குகள் பல தந்த ஒளி வந்து லில்லியன் தான். சரிங்களா, 194 பொலிலே ஒரு தோணி. 195 தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா கல்கி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, யாழின் வகைகள் பேரியார், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டையாழ் 4 தான் நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அதனால் 4 யாழின் வகைகள். குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம். 198க்கு வந்து ஓமை தற்குறிப்பேற்ற அணி வரும். சரிங்களா, 198க்கு வந்து தற்குறிப்பேற்ற அணி, ஓமை அணி கிடையாது, சாரி. அதுக்கப்புறம் உமறு புலவர் எழுதிய வேறு நூட்கள் வந்து முதுமொழி மாலை. சரிங்களா, ஆப்ஷன் பி. 20வது பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார், ஆப்ஷன் டி. சரிங்களா, இது வரைக்கும் நான் 100 தமிழ் இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ஆன்சர் கீ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.